ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கேலி கிண்டல் பேச்சுகள் இருக்குல்ல, இது தாவேக்கா விட்டு ஒழிஞ்சப்பாடு கிடையாது, குறைஞ்சப்பாடு கிடையாது அப்படிதான் சொல்லணும். இந்த ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்ற ஒரு மமதையில் இருக்காதீங்க. கொஞ்சம் இறங்கி வாங்க சார். உங்களுக்கு பதவிகள் வந்திருக்கு, கொஞ்சம் பொறுப்பும் இருக்குது, பேச்சில் கண்ணியம் இருக்கணும் அப்படின்னு தான் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது ஒரு கட்சியையும் ஒரு கட்சி தலைவர்களையும் விமர்சிக்கலாம், கருத்துக்களை சொல்லலாம். ஆனால் அந்த கேலி கிண்டல் பேச்சு அப்படின்றது ஒரு அமைச்சருக்கு அழகா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவரோ இல்லை ஒரு எம்எல்ஏ கூட இருக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா அந்த மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் நடந்துக்கணும். ஸோ உங்ககிட்ட வந்து ஒரு அதிகாரம் இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னமும் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி கேலி கிண்டலாக தான் பேசுவேன், இந்த மாதிரி நான் வந்து அடுத்தவங்களை வந்து புண்படுத்துகிற அளவுக்கு தான் பேசுவேன் அப்படின்னு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இது நீங்கள் வகிக்கிற பொறுப்புக்கு ஏற்ற பொறுப்பா, இல்லை நீங்கள் வகிக்கிற அந்த பொறுப்புக்கும் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் சகிச்சுட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இதை வந்து கடுமையாகவும் சொல்லலாம், சில அன்பாவும் சொல்லலாம். அதாவது ஒருத்தருங்க கிட்ட எந்த மாதிரி விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த நீங்க கோவமா சொன்னாலும் அதை எதிர்த்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எதை வச்சு சொல்றீங்களோ அதை வச்சு தான் பிரதிபலிப்பாங்க. ஸோ எப்படி சொல்லுறோம் அப்படின்றது தான் விஷயமே. எந்த மேட்டரா இருந்தாலும் அது கோவப்படுற விஷயமா இருந்தா கூட நீங்க அன்பா சொன்னீங்கன்னா அவங்க கோவம் வராது. ஸோ நீங்க அன்பா சொல்ற விஷயத்த கோவமா சொன்னா கூட கோவம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ற விதத்துல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இவர் பேசுற விதத்துல வச்சுட்டே பார்க்க முடியுது. இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது, ஓட்டம் என்னவா இருக்குது, இவங்களுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பேச தெரிஞ்சு முடியுது. நேற்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை நடந்தது. இந்த ஆளுநர் உரையில திமுக தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கருப்பு பேட்ச் அணிஞ்சிட்டு வந்தாங்க. வாயத்தரங்க சிஎம், கதற சத்தம் கேட்கலையா சிஎம் இப்படின்னு முதலமைச்சரை விமர்சிக்கிற விதமா சட்டமன்றத்துக்குள்ள இந்த மாதிரி பேட்ச் அணிச்சிட்டு வந்தாங்க. இதை ராஜ்மோகன் அவர்கள் சூப்பரா கையாண்டாரு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது வரவேற்கத்தக்கதான். எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தின் அடிப்படையில அவங்க வந்து என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதை நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம், இதை நாங்க பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா கடந்துட்டு போயிட்டாரு. ஆனா ஆதவர்ஜனா இருக்கிறார்ல, இவரை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. தேர்தலுக்கு முன்பாகவே சரி அதிகப்படியா வார்த்தைகளை விட்டாரு. வார்த்தைகளை விட்டுட்டு இன்னைக்கு ஆட்சி வந்துருச்சு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக அந்த ஒரு மமதையில பேசுவாங்கல்ல, அந்த ஒரு மமதையில பேசுறாரா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே கிடையாது. முதல்ல இந்த ஆட்சி எப்படி அமைஞ்சது, நீங்களாம் எப்படி வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னு இந்த அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் பல பேர் மீளாதவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோமா, நான் மினிஸ்டருப்பா, நான் அமைச்சருப்பா, நான் எம்எல்ஏப்பா இப்படின்னு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி அவங்களுக்கு இருந்து இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வரல. ஏன்னா மக்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நல்லது பண்ணுவீங்க, மக்களுக்காக நிற்பீங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் முன்னெடுத்து செய்வீங்க இப்படின்னு பல விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை எதிர்பார்த்து தான் உட்கார வச்சிருக்கிறாங்க. ஸோ ஏன் ஜெயிச்சோம் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது அப்படின்ற விஷயம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்துட்டு பொறுப்பாக எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். ஆனால் அதிகாரம் இருக்கு, ஆட்சியில் இருக்கிறோம் அப்படின்றத கேலி கிண்டல் பண்றீங்களே, இது எந்த அளவுக்கு ஒரு நியாயமான செயல் அப்படின்னு தெரியல. எங்க தலைவர் கொளத்தூர்ல 5 நிமிஷம் தான் பேசினாரு. 5 நிமிஷம் பேசினதுக்கு உங்க கட்சி 75 வருஷம் பாரம்பரிய கட்சி 59 சீட்டுக்கு இறங்கிருச்சு அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க, கேலி கிண்டல் பண்றீங்க நமக்கு தெரியவே கிடையாது. சார் ஒன்னே ஒன்று சார், விஜய் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தினால தான் சார் இன்னைக்கு வந்து தாவேக்கா ஆட்சி அமைஞ்சிருக்குது. விஜய் எந்தவித கொள்கை பிடிப்பும் பேசல, மக்களுக்கான போராட்டங்களும் செய்யல, மக்களுக்கான பிரச்சனைகளும் செய்யல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தினால திமுக சொல்ற மாதிரி கவர்ச்சினால நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஜெயிச்சிட்டு ஆட்சியில் உட்காந்துருக்கிறோன்றதுக்காக 75 ஆண்டு கால அரசியல் இங்க இறங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு தான் திமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நீங்க எப்படி ஆட்சி செய்வீங்க, எப்படியெல்லாம் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உங்களை பார்க்கவே இல்லை. விஜய் அப்படின்ற ஒரே ஒரு மாய வலை, அந்த வலையில சிக்கி இன்னைக்கு தமிழ்நாடு சிக்கி சின்னாபனமா இருக்கு. மக்கள் வீதிக்கு இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு
திராணி இருந்தால், உங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்குமானால், மக்களை நீங்க நம்புறதா இருந்தா எல்லா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எலெக்ஷன்ல நில்லுங்க சார் பார்ப்போம். நின்று ஜெயிச்சு பெருவாரியான வாக்குகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா மக்கள் உங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்பலாம் சார். ஆனா நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு ஜாக்பாட், ஏதோ ஒரு இந்த லாட்டரியில் அடிக்கிற அதிர்ஷ்டம் மாதிரி உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காசு அடிச்சிருக்கு, ஜெயிச்சு உட்காந்துட்டீங்க. ஆனா அதுக்குன்னு இந்த ஏளனமான பேச்சு, கேலி பேச்சு, இதெல்லாம் எங்கேருந்து சார் உங்களுக்கு வருது? நீங்க அமைச்சர் சார், அமைச்சரா இருக்கும் பொழுது எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க சார். அதாவது மற்றவங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு இல்லை சார், நீங்க தான் சார் மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு அமைச்சர் சார், ஒரு கிரேட்ல இருக்கீங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து, இப்போ அவங்க எதிர்கட்சி அவங்க என்ன பண்ணாங்க, தார்மீக பொறுப்புல சிஎம் சாருக்கு கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்கிறாங்க. சிஎம் சார் எப்போ வாயை திறப்பீங்க, திறங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே அமைதியாவே இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது, போதை கலாச்சாரம் அவ்வளோ நடக்குது. அது மாத்திரம் இல்லாம ஆளுநர் உரையில என்ன சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் தான் காரணம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் போதை கலாச்சாரத்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், ஒண்ணுமே இல்லை சார், ப்ராக்டிக்கலாக எடுத்துப்போம். விஜய் கட்சி ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுதா, 2 வருஷம் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த 2 வருஷத்துல விஜய் கட்சி சார்பா எத்தனை போராட்டங்கள் போதை கலாச்சாரத்துக்கு எதிராக நடத்திருக்கீங்க சொல்லுங்க. இல்ல ஆட்சிக்கு வந்தாதான் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணுமா அப்படின்னு நாங்க உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறோம். ஏன் மக்கள் மேல நீங்க அரசியல் கட்சியா இருக்கும் போது உங்களுக்கு பொறுப்பு இல்லையா, உங்களுக்கு விஷயம் இல்லையா? அப்ப நீங்க எந்த எந்த இடத்துல, எத்தனை இடத்துல தேடி தேடி போய் போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்கீங்க சொல்லுங்க. எத்தனை பேரை பிடிச்சி போலீஸ்காரர்கிட்ட குத்துருக்கீங்க சார், இந்த ஆட்சி தான் இது போதை கலாச்சாரத்தை ஒழிக்க மாட்டேங்குது, நாங்க எங்களுக்கு மக்கள் மேல நம்பிக்கை இருக்குது, மக்களுக்கு அரசு மக்கள் மேல நலன்கள் எங்களுக்கு அக்கறை இருக்குது, உரிமை இருக்குது, நாங்க போயிட்டு இந்த இடத்துல வடசென்னை முழுக்க போதை கலாச்சாரமா மாறிச்சுன்னு ஆதவர்ஜனா சொன்னாரு. வடசென்னையில தமிழக வெற்றி கழகம் சார்ந்த நிர்வாகிகளோ இல்ல ஆதவர்ஜனாவோ எத்தனை இடத்துல போய் கண்டுபிடிச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சு போதை கலாச்சாரம் இங்க இருக்குது, போதை பொருட்கள் இவங்க விற்கிறாங்க அப்படின்னு எத்தனை பேரை நீங்க கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கீங்க சொல்லுங்க சார். சொல்ல முடியுமா சார்? அதாவது இவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க ஆட்சியில இவ்வளோ கொடுமைகள் நடக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே திமுக காரணம்னு சொல்லிட்டு ஈஸியா கை காட்டிட்டு எஸ்கேப் ஆகிறதுல என்ன சார் ஆட்சி அதிகாரம், என்னதான் நீங்க நிர்வாகம் பண்றீங்க? அப்போ உங்க ஆட்சி நிர்வாகம், உங்க முதலமைச்சர் செய்யற ஆட்சி நிர்வாகம் எல்லாமே திமுகவை கை காட்டிட்டு போற அளவுக்கு தான் இருக்குதா? அப்பதான் அதுதான் உங்க ஆட்சியினுடைய நிர்வாக திறமையா? சொல்லிடுங்க, அதுவும் சொல்லிடுங்க, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிருச்சு. இந்த 40 நாள்ல விஜய் போதை பொருட்கள் விவகாரத்துல எடுத்த நடவடிக்கைகள் என்ன, சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் எடுத்த நடவடிக்கைகள் என்ன, பெண்கள் பாதுகாப்புல சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு ஒண்ணு போட்டாரு. இந்த அதிரடிப்படை வந்த பிறகும் வருடத்துக்கு முன்னாடியும் எப்படி நடந்துட்டு இருந்ததோ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா திருவாரூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல உங்க தாவேகா ஒன்றிய செயலாளர் ஈவிட்டிங் சிங் கேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. சோ சேலத்துல உங்க தாவேகா நிர்வாகி கிட்டத்தட்ட ஒரு 50 பெண்களுக்கு மேலாக ஆபாச வீடியோக்கள் எடுத்து மிரட்டி கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு. சோ எல்லா இடத்துலயுமே தாவேகா நிர்வாகிகள் இந்த பெண்களிட தவறா நடந்தார், தாவேகா நிர்வாகிகள் இந்த பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாரு, இப்படின்ற புகார்கள் செய்திகள் வந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை பேர் மேல நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க சொல்லுங்க, அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ இங்க போதை கலாச்சாரம் பெருகிச்சு, திமுக தான் காரணம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு, திமுக தான் காரணம். இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக தான் காரணம். குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து சாகடிக்கப்படுறாங்க, திமுக தான் காரணம். அப்ப எதுக்குதான் நீங்க காரணம்? அப்ப எதுக்குதான் நீங்க ஆட்சியில் இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணம் திமுக. நான் திமுக கண்ட ஆட்சியை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே சார்? எதுக்கு சார் எல்லாத்துக்கும் திமுக சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கணும். நிதி ஆயோக் கூட்டத்துல உங்க முதலமைச்சர் தமிழ்நாடு இப்படி சிறந்திருக்கு, தமிழ்நாடு இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கு, பொருளாதாரத்துல 2வது இடம், பெண் கல்விகளை பாதுகாப்புல சிறந்த மாநிலம், சுகாதாரத்துல சிறந்த மாநிலம், எல்லாத்தையும் சொன்னாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் திமுக காரணம் சொன்னாரா? சொல்லவே கிடையாது. வெள்ளரிக்கைன்னு ஒண்ணு விட்டீங்க, இதுல திமுகவை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்றது என்னதான் உங்களுக்கு. ஆனா நடந்தது என்னன்னா அப்படியே ட்விஸ்ட், திமுகவை நல்லவங்களாவே காட்டிட்டு போயிட்டீங்க. எந்த திமுகவை தீய சக்தி நீங்களோ இன்னைக்கு அதே திமுக தூய சக்தியின் சர்டிபிகேட் கொடுத்த ஆட்சி தாவேகா ஆட்சி.
சோ எந்த திமுகவை நீங்க வந்து எதுவுமே செய்யல அப்படின்னு சொன்னீங்களோ அதே திமுக எல்லாத்தையும் பர்ஃபெக்டா செஞ்சிருக்குப்பா, கடனை வாங்கியிருக்கு, எல்லா திட்டங்களும் செஞ்சிருக்கு, ஒரு திட்டம் கூட தேவையில்லாத திட்டம் அப்படின்னு ஒதுக்கிட முடியாது சொன்னவர் உங்க அமைச்சர் மரியல் வில்சன். சோ எல்லாமே நீங்க திமுக காரணம், கெட்டது நடந்தா அது திமுக காரணம்ன்றீங்களா? இப்ப நல்லது நடந்திருக்க திமுக காரணம் ஏன் சொல்லல? சொல்ல மாட்டீங்க ஏன்? ஏன்னா நல்லது நடந்து அது திமுக காரணம் சொல்லிட்டா மக்கள் இவங்களை என்ன பண்ணுவாங்க, ச்சே இதுக்காப்பா இப்படி வந்து அரசியல் செஞ்சீங்க அப்படின்னு கேவலமா நினைச்சிருவாங்க. சோ அதனால கெட்டது நடந்தா மட்டும் திமுக காரணம், நல்லது நடந்தா அது தாவேகா காரணம். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்களே, வெக்கமா இல்லையா, கேவலமா இல்லையா அப்படின்னு தான் எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுக கேட்கறது என்ன? மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை நடக்குது, குழந்தைகள் சாகுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் மின்வெட்டுனால மக்கள் அவதிப்படுறாங்க, வீதிக்கு வந்து போராடுறாங்க, இன்னொரு பக்கம் பயிர்க்கடனை நாங்க முற்றிலுமா நீக்கிடுவோம், தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளை ஏமாத்திட்டீங்க. விவசாயிகளும் என்ன பண்றாங்க, வீதிக்கு இறங்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்திலும் போராட்டம் போராட்டம், மக்களுக்கு கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீதிக்கு வந்து போராடுறாங்க. இத குறித்து ஒரு இடத்துல கூட முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இவங்க கதற சத்தம் அவருக்கு கேட்டு செவி கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு, வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாரு. இத ஞாபகப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன சார் விஷயம்? உடனே எடுத்துக்கிட்டாங்க. 5 நிமிஷத்துல கொளத்தூர்ல பேசுந்து உங்க தலைவர் தோத்துட்டாரு, இன்னும் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. ஸ்டேஜ்ல மட்டும் பேசுற முதலமைச்சர் எங்களுக்கு எதுக்கு சார்? மக்களுடைய பிரச்சனைகளை உணர்ந்து ஸ்பாட்டிலே பேசுற முதலமைச்சர் தானே சார் வேணும். ஸ்டேஜ்ல பேசுறதுக்கா சார் முதலமைச்சரா உட்கார வச்சோம்? நாங்க ஸ்டேஜ்ல பேசுவோம், இன்னும் மேடைகளை எங்க தலைவர் பேசுவாரு, இன்னும் பேசுறாருன்னா அவ்வளவுதான் கதறுவீங்க, அப்படி இப்படின்னு கேலி கிண்டல் பேச்சு பேசுறீங்களே. மக்களுடைய நலன்கள்ல உங்களுடைய திறமையை காட்டுங்க சார். உங்க பேச்சு எல்லாமே வெறும் கேலி கிண்டல் பேச்சா இருக்கக்கூடாது, எதிர்கட்சிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கிற பேச்சா இருக்கக்கூடாது, செயல்ல காட்டணும் சார். அதுதான் தக்க பதிலடி. பேச்சுல தக்க பதிலடி கொடுக்கிறது வேஸ்ட் சார். நீங்க கேள்விகள் கேட்டா அதை கேலி கிண்டல் பண்ற விதத்துல நீங்க பேசுறீங்களே, விமர்சனம் முன்வைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் சார்? சொல்லுங்க சார் ஆதவர்ஜுனா சார் அப்படின்னு தான் எல்லாரும் கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க. ஆனா தொடர்ச்சியா நாங்க செயல்ல காட்ட மாட்டோம், கேலி கிண்டல் பேச்சுல தான் காட்டுவோம் அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செயல்பட்டுட்டே இருக்கிறாரு. சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.